ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் ஐயப்ப சுவாமி கார்த்திகை மாதத்தில் நாங்கள் ஆவாகயாமி பண்ணிவிட்டு உட்கார வச்சுருக்கிறோம். 18 படிக்கட்டல் பார்த்தீங்க இல்லையா, ஐயப்ப சுவாமி, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர். இந்த வழிபாடு நாங்கள் வருஷம் 48 நாள் விரதம் இருந்து டெய்லி அவருக்கு நைவேத்தியம் பூஜையும் பண்ணிட்டு 108 மந்திரங்கள் படித்து ஐயப்ப சுவாமி பஜனை பண்ணிட்டு நாங்கள் இந்த பூஜை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணோம். இது மாதிரி ஐயப்ப சுவாமி எல்லா வீட்லேயும் நீங்கள் உட்கார வச்சுருப்பீங்க. ஐயப்ப சுவாமி மனசார நம்பி யார் பூஜை பண்ணிட்டு அவரோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோடய வாழ்த்துக்கள். ஐயப்பனோட மிகப்பெரிய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் தேவையான அளவில்லாத பொக்கிஷம் கூட சொல்லலாம். ஐயப்பா என்று யாரெல்லாம் மனசார வாயார தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாமே சேரட்டும். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு எப்படிப்பட்டாலும் எந்த வரம் கேட்டாலும் அவரும் மிகப்பெரிய ஆர்வமோடு இருக்கிறாரு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. வரம் கேட்கணுமே தவிர உடனே கொடுக்குற ஐயப்ப சுவாமி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறாரு. நம்ம எல்லாமே அவர் சேவிச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லா மனிதனும் நல்ல விதமாக வாழணும். நோய் நொடி இல்லாமல் எல்லா சௌக்கியத்தோடு நம்ம இருக்கணும். நீங்கள் ஐயப்பன் பாருங்கள், மிகப்பெரிய சக்திவந்தமான ஐயப்பன் சிரிப்பு முகத்தோடு இருப்பார். அழகு சுந்தரன், வேலும் மயிலும் துணை, 18 படிக்கட்டு, ஐயப்பனோட விளக்கு, சக்தி எந்த தடங்களும் இல்லாமல் ஒரு நொடியும் ராமா 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 என்ற நாமத்தை உச்சரிக்கின்ற அந்த ஆஞ்சநேயரனை நாங்கள் உட்கார வச்சிருக்கிறோம். அவரோட துணையும் எங்களுக்கு இருக்குது. இது எங்களோட பூஜை ரூம். மகாலட்சுமி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அழகுக்கு அழகு, சாந்தமான ஸ்வரூபம், அஷ்டலக்ஷ்மியாக இருக்கிறாங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி உட்கார வச்சு அழகு பார்த்து வாம்மா வரம் தாம்மான்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அந்த அம்மா நம்மளுக்கு வரம் கொடுப்பாங்க. கேட்டால் போதும் அம்மா மகாலட்சுமி சொல்லிட்டு நல்லா சொல்லலாம். நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எது வேணுமன்னாலும் அந்த தாய் வரம் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டு முருகன், நாகாத்தம்மா,